இந்த பொண்ணு டாக்டர் எனக்கு ஏதோ பைல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவர் பார்த்துட்டு அது பைல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தள்ளி இருந்து மூஞ்சால மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இவர் டென்ஷன் ஆயிட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை டாக்டர் சொல்லி அங்கிருந்து போயிடுறா. அதே பொண்ணு மறுநாள் வரா, டாக்டர் எனக்கு இது ஏதோ கழுத்துல பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்றா. கேன்சர் இருக்குமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அதுக்கு அவர் இது கேன்சர்லாம் ஒன்றும் கிடையாது, உன் பாய் ஃப்ரெண்டை உனக்கு கடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் நான் தான் பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றேன்ல, அப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க ஆண்டி இவ கத்துறா. சரி ஓகே இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் தலையில இருக்கிற ஒரு முடியை எடுத்து பிச்சுட்டு கவர்ல போட்டு லேப் அனுப்புறாரு. அப்புறம் இவர் மறுநாள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும் போது இவர் திரும்பி வரா. வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவரை என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவர் ஸ்கேன் பண்றதுல தெரியுது இவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்குன்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட சொல்றாரு மிஸ்கேரேஜ் ஆயிருக்குமா அதான் ப்ளீட் ஆகுதுன்ட்டு. எப்படி டாக்டர் எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு திரும்பி அதே கதையை சொல்றா. அப்புறம் டாக்டர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு நைட் நீ இங்கே இரு, நான் என்னன்ட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் இங்கே இருக்க வைக்கிறாரு. அப்புறம் சரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்கேன் மிஷின்குள்ள அவளை அனுப்புறாங்க. அனுப்புனதுதான் தெரியுது. அப்புறம் அதுல பார்த்தா ரேடியேஷன் மாதிரி வருது, இவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்ட்டு. அப்புறம் அவ அபார்ட்மெண்ட் கீழே எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு இவ தூக்கத்திலேயே போயிடுறா போல இருக்குது. ரொம்ப கொடுத்து வச்ச ஹஸ்பண்ட் போல இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.